நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து நல்லா படிச்சு நாளைக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துரும். படிக்க ஆரம்பிப்போம். ஓ, படிக்கலான்னு உட்காந்தா மட்டும் தூக்கமா வருது. சரி, போய் தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு நேரமே எந்திரிச்சு படிக்கலான்னு போய் படுத்தா எக்ஸாம் வச்சுட்டு எப்படா தூங்க வந்திருக்கீன்னு யோசிச்சு தலைவலி வந்ததுதான் மிச்சம். தூக்கமே வர மாட்டேங்குது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு தூங்கிட்டா காலையில 8 மணி வரைக்கும் நல்லா தூக்கம் வந்துருது. அப்புறம் எப்படி எந்திரிச்சு படிச்சு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எடுக்க முடியும்? ஃபெயிலா தான் ஆக முடியும். மத்த பசங்களா படிக்கலன்னு சொல்லி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்துடுறாங்க. நானும் தான் படிக்காம போய் எக்ஸாம் எழுதுறேன். 40-50 பக்கம் எழுதி வைக்கிறேன். ஆனா என்னை மட்டும் ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. ஏக்கடவுளே, என்னை மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிற. ஒண்ணு என்னை இப்பயே உட்காந்து படிக்கிறதுக்கு விடுங்க. அப்படி இல்லாட்டி நான் தூங்கி காலையில நேரமே எந்திரிச்சு படிக்கிறதுனாச்சும் எனக்கு சக்தியை கொடுங்க. சரியா? இது சரிப்பட்டு வராது. நான் ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் தூங்க போறேன்.